விகன் அக்ரோ ஃபார்ம்லேருந்து நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி எங்கள் மாமா வயலில் நெல்லை வந்து விதைச்சிருக்காங்க. விதைச்சி ஒரு 3 to 4 டேஸ் ஆச்சு. இந்த டைமில் 1-2 விதைகள் தான் விதைச்சிருக்கும். மீதி எல்லாமே மேலே வந்து இருக்கும். இந்த டைமில் கொக்கு, புறா, கிளிகள் எல்லாமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா நெல்மணிகளை பிறக்கிறதுக்காக வரும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. ஆனால் இப்போ அப்படியே அகெயின்ஸ்டாக இருக்குது. விதையும் உறங்குவதில்லை, விதைத்தவனும் உறங்குவதில்லை. ஏன் அப்படின்னா அந்த கொக்கு, குருவி, அந்த புறா இதெல்லாமே விரட்டுறதையே எங்களுக்கு வந்து ஒரு வேலையாக இப்போ வந்து இருக்குது. ஏன்னா இப்போ விவசாயத்துக்கு வந்து ஆள் கிடைக்க மாட்டேக்கு. அதனால் நாற்று பிடுங்கி நடுறதுக்கெலாம் இப்போ அந்த அளவுக்கு ஆட்கள் இல்லை. நீங்களே நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. வடநாட்டு இளைஞர்கள் வந்து நாற்று நடுற அளவுக்கு வந்து வந்திருக்காங்க. நம்ம ஊரில் யாருமே விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து ரெடி இல்லை. அதனால் இதே மாதிரி ஒரு இரும்பு பாத்திரத்தை வச்சு ஓசைகளை வந்து எழுப்பிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1-2 பட்சத்தில் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா 1-2 வெடிகளும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் விவசாயிகளுடைய நிலைமை.